வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழ்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நம்முடைய உடலும் நம்முடைய இரத்தமும் ஆண்டவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் கொண்டிருக்கிறதா என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். திருச்சபை நமக்கு இந்த வாரம் ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த விழாவை கொண்டாடுகிறது. அந்த ஆண்டவரை போலவே நாமும் உடலும் இரத்தமும் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய உடலும் இரத்தமும் திருவுடலாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக அறிந்திராத உணவினாலே நாம் ஊட்டப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தையும், திருப்பாடல் வழியாக ஆண்டவரை போற்றுகிறது நமக்கு மேன்மையான உணவு என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஒரே அப்பமாகிய உணவு என்கிற காரியத்தையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக நிலையான வாழ்வு தருகிறது ஆண்டவருடைய உணவு என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை கானானுக்கு கூட்டி போகிற வழியில் சம்பவித்த காரியங்களை மோசே ஜனங்களுக்கு கூறி எப்படி ஆண்டவர் அவர்களை அறிந்திராத மன்னாவினாலே போஷித்து நடத்தினார் என்கிற காரியங்களை பார்க்கிறோம். கடந்து வந்த நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலங்கள் தோறும் வருடங்கள் தோறும் இத்தனை வயது வரையில் ஆண்டவர் நம்மை எங்கனம் நடத்தி வந்திருக்கிறார். எத்தகைய சூழ்நிலையில் நாம் காணப்பட்டோம், இந்நிலையில் நாம் காணப்படுகிற மேன்மையான உன்னதமான நிலைக்கு காரணம் என்ன? அவர் நம்மை எளியவராக்கினார். அவர் நம்மை பட்டினி கிடக்க அனுமதித்தார். அவர் நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார். எளிமையுற்ற காலங்கள், தாழ்வுற்ற காலங்கள், அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். வாய் சொல் என்கிற அவரது வாயின் வார்த்தையினாலே நம்மை அழைத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மை நடத்தி வந்து இறுகிய பாறையின் மத்தியிலும் நமக்கு அவர் தண்ணீர் தந்து நம்முடைய வாழ்வை போஷித்து நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு காலம் கைவிட்டதில்லை. அவர் நம்மை மேன்மையாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் அறிந்திராத பொழுது, அவரை அறிந்திராத பொழுது அவர் நமக்கு உணவு தந்திருந்தார். நாம் உட்கொண்டிருந்த உணவு ஆண்டவருடைய வாயினாலே வந்திருந்தது. அது நமக்கு அறியாமல் இருந்த காரணத்தினாலே அவ்வுணவு இல்லை என்று பொருள் இல்லை. ஆண்டவர் தம்முடைய வாயின் வார்த்தையாலே, அவர் நம்மை அழைத்திருக்கிறதினாலே, அவர் நம்மை அனுப்பி இருக்கிறதினாலே நம்மை நேர்த்தியான வழியில் அவர் நடத்தி இருக்கிறார். நேர்த்தியான வழியிலே அவர் நம்மை அறியாமலே நம்மை நடத்தி இருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே கடந்த நாட்களிலே அவர் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும், நம்முடைய கடின காலங்களிலே அவர் நமக்கு செய்த நேர்த்தியான காரியங்களையும், எவ்வழியில் நடக்க வேண்டும், எப்படி தப்பிக்க வேண்டும் என்று தெரியாத பொழுதெல்லாம் கண்மூடி தப்பித்த வேலைகளிலெல்லாம் நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நாம் அறிந்திராத மன்னாவினால் அவர் நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அதனால் தான் திருப்பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்கிற நிலைக்கு கடந்து வருகிறோம். எருசலேமே போற்று,
சீயோனே ஆண்டவரை புகழு என்று பார்க்கிறோம். எருசலேம், இந்த நாளில் நீ சமாதானத்தில் இருக்கிறாயா? இரவின் படுக்கையில் சமாதானத்தில் இருக்கிறாயா? எந்த பொழுதெல்லாம் அமைதியில் தவிழ்ந்திருக்கிறாயோ அந்த பொழுதெல்லாம் ஆண்டவரை போற்று. உன்னுடைய சரீரமும் உன்னுடைய இரத்தமும் ஆண்டவரை போற்றி கொண்டிருக்க வேண்டும். சீயோனே ஆண்டவரை புகழு. சீயோன் என்றால் உன்னுடைய உயிர், ஜீவனது. அதிலே நீ ஆண்டவரை போற்ற வேண்டும். அவர் உன்னுடைய வாயில்களுக்கு பலன்களை உண்டு பண்ணி நல்ல வலுவாக்கி உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்கி உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னை அவர் கண்ணும் கருத்துமாய் பாராட்டி நடத்தி வந்திருக்கிறார். அதனாலே நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உன்னுடைய பிள்ளைகள் என்றால் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகள் என்றால் உன்னுடைய கரத்தின் காரியங்கள், உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய செயல்கள், இவைகளில் எல்லாம் இவைகளின் ஊடாய் நீ ஆண்டவரை போற்ற வேண்டும். உன்னுடைய எல்லையில் அமைதியை தந்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் அமைதியை தந்திருக்கிறார். உன்னை நிறைவடைய செய்திருக்கிறார். என்னை நிறைவடைய செய்திருக்கிறார். அவர் யாக்கோபுக்கு தனது வாக்குத்தத்தத்தையும் இஸ்ரவேலுக்கு தன்னுடைய நியமங்களையும் வழங்கி அவர் நம்மை போற்ற சொல்லி இருக்கிறார். யாக்கோபு என்றால் விழுந்துபட்ட பொழுதெல்லாம், திகைத்து நிற்கிற பொழுதெல்லாம், வழிதவறி நடக்கிற பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் தேற்றியிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்த பொழுது இன்னென்னாருக்கு இன்னென்ன சட்டங்கள் என்று சொல்லி இவனுக்கு நியமங்களை தந்து இவனை பிடித்தான், இவனுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயேலுக்கு நியமங்களையும் விழுந்து போகிறவனுக்கு வாக்குத்தத்தங்களையும் எவனை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவனுக்கு அவருடைய சட்டதிட்டங்களையும் தந்து அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அதனாலே நாம் அவரை போற்ற வேண்டும். நம்முடைய வாழ்வு இந்த நாளிலே செழித்திருக்கிறது என்று நாம் ஆண்டவரின் வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கிறோம், அவருடைய சட்டங்களை கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் இந்த நாளிலே ஜீவனோடு காணப்படுகிறோம், சரீரத்தோடு காணப்படுகிறோம். அதனுள்ளே இரத்தம் என்கிற உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலே நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நம்முடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். சமாதானத்தில் எழுக்கிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். உயிராகி இரத்தத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். இப்படி ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொண்டு என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற 2வது திருமுகத்திலே கிண்ணத்திலிருந்து திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிற பொழுது கிண்ணத்திலிருந்து உட்கொள்ளுகிறது அவருடைய பானமாகும், அப்பம் அவரது உடலாகும். நாம் எல்லாரும் ஒரே அப்பம் அவற்றிலிருந்து பருகுகிறோம், உடலின் பல்வேறு உறுப்புகளாயிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். நாம் நம்முடைய சரீரத்திலே தனித்திருக்கையிலே, நம்முடைய இரத்தத்திலே நாம் தனித்திருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் அவர்களுக்கான உடலும் அவர்களுக்கான இரத்தமும் அவர்களிடத்திலே காணப்படுகிறது. நாம் எல்லாரும் இறையில் ஒருமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை போஷிக்கிறது போலவே நம்மை அடுத்திருக்கிறவர்களையும் போஷிக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவர் எப்படி பாதுகாத்து நடத்துகிறாரோ அப்படியே அவர்களையும் நடத்துகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஒருவன் கடின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு இனம் கடின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஜாதி போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை போஷிக்கிறது போலவே அவர்களையும் போஷித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர வேண்டும். நாம் எல்லாரும் ஒரே அப்பத்தை சார்ந்தவர்களாயிருக்கிறோம், ஒரே உடலின் பல்வேறு உறுப்புகளாயிருக்கிறோம். நம்மில்
பார்வையிலே நாம் வேறுபட்டவர்களாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஒருவரே. அவர் தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் தந்து நம்மை உண்டாக்கி உருவாக்கி வழிநடத்தி இருக்கிறார். அந்த சரீரத்தை அந்த இரத்தத்தை மிகவும் பாதுகாப்பாகவும் பரிசுத்தமாகவும் வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்கிறதனை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்தின் ஊடாக ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். என்னுடைய சதை மெய்யான உணவு, உண்மையிலுமே அது உணவு. என்னுடைய இரத்தம் உண்மையிலேயே அது பானம், மெய்யாலுமே அது பானம், குடிக்கிறது என்று ஆண்டவர் அவர்களுக்கு விளம்புகிறார். சதை உணவாகிறது. எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுதெல்லாம் நம்முடைய சதை பூரிப்படைகிறது, அது உடலாக மாறுகிறது. ஆண்டவருடைய இரத்தம், அதை கேட்கிற பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு நம்முடைய இரத்தமாகிறது, உயிராகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உடலும் அவருடைய உணர்வு நம்முடைய இரத்தமுமாய் மாறி இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் வாழ்விராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையே நமக்கு உணவை தருகிறது. வார்த்தை என்கிறது சத்தம், சத்தம் என்கிறது ஆவி, அவருடைய ஆவி நமக்குள்ளே மனு ரூபமாயிற்று. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர் ஆணையிட நம்முடைய வாழ்வு, நம்முடைய சரீரம் உருப்பெற்று இருக்கிறது. இந்த சரீரத்தை உருப்பெற்று எடுத்தது நமக்குள்ளே காணப்படுகிற இரத்தம் என்கிற உயிர். உயிர் இருக்கிற வரையில் சரீரம் வளர்கிறது. அவருடைய வார்த்தையில் அவருடைய உணர்வு பொதிர்ந்திருக்கிறது. அவருடைய உணர்வை நாம் கொள்ளுகிற பொழுதெல்லாம், அவருடைய வார்த்தையின் வழியாக அவருடைய உணர்வை நாம் கொள்ளுகிற பொழுதெல்லாம் நாம் உயிரும் பெறுகிறோம், நம்முடைய உடலும் வளர்கிறது. இப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, மனுஷருடைய வார்த்தை அல்ல, இந்த உலகத்தின் வார்த்தை அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களையும் அல்ல, நீ தனிமையில் இருக்கிற பொழுதெல்லாம் அவருடைய வசனங்களை வாசிக்கிற பொழுதெல்லாம், அதை மூடி வைத்து விட்டு நீ தியானிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாய். அதுவே நீ அறிந்திராத மன்னா, நீ அதுவே தெரிந்திராத உணவு. ஆண்டவர் உன்னை மேன்மையாய் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கண்ணும் கருத்துமாய் காத்து நடத்தி இருக்கிறார். சமாதானத்திலே தங்க பண்ணி நிறைவடைய செய்து உன்னுடைய தாள்களை வலுவாக்கி அவர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். இப்படி இந்த உலகத்தின் சரீரத்தில் அவர் நமக்கு மேன்மையானதை செய்து தந்திருக்கிறார். அவர் நமக்கு வல்லமையானதை செய்து வந்திருக்கிறார். நம்முடைய சரீரமும் நம்முடைய இரத்தமும் அவருடைய வார்த்தையாலே உண்டாயிற்று. அவரோடு இணைந்து வாழ்கிற பொழுதெல்லாம் நாம் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவரோடு இணைந்து வாழுகிற பொழுதெல்லாம் நாம் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை அது உணர்வாய் நமக்குள்ளே கடந்து வந்து அந்த வார்த்தை நமக்கு உணவாகி நம்முடைய சரீரம் பெருகுகிறது. ஏனெனில் அவருடைய உணர்வு நமக்குள்ளே காணப்படுகிறது. அவருடைய உணர்வில்லாமல் எந்த ஜீவனும் உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய ஆவியும் உயிரும் இல்லாமல் எந்த ஜீவனும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் தான் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் திருவுடல் திரு இரத்தம் என்று சொல்லுகிறோம். ஏனெனில் அது நமக்கு வாழ்வை தந்திருக்கிறது. இந்த நாளிலே உன்னுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும், உன்னுடைய இரத்தமும் என்னுடைய இரத்தமும் என்னை அடுத்திருக்கிறவனுக்கு வாழ்வை தருகிறதா? உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் நம்மை அடுத்திருக்கிற சமுதாயத்திற்கு எந்த வகையான வார்த்தைகளை தருகிறது? அது எந்த வகையான உணர்வுகளை தருகிறது? அது எப்படி அவனுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணுகிறது? அவனுக்கு அறிந்திராத மன்னாவை அது கொடுக்கிறதா? அது அவனை வாழ்வடைய பண்ணுகிறதா? அது அவனுக்கு தேறுதலை உண்டாக்குகிறதா? அவனுடைய எல்லைகளிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா? நீயும் அவனும் ஒன்றுதான், ஆண்டவருக்குள் ஒன்று என்கிற உணர்வை அது அவனுக்கு தருகிறதா? இப்படி உன்னுடைய சரீரமும் உன்னுடைய என்னுடைய இரத்தமும் இந்த நாளிலும் பலருக்கு வாழ்வை அளிக்க வேண்டும். அது மறைமுகமாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம்.
வகையிலும் அது ஆண்டவருக்கு பிரியமாய் அடுத்தவனுக்கு அவனுடைய உடலை வளர்க்கிறதாகவும் அவனுடைய உயிரிலே இரத்தத்தை உண்டு பண்ணுகிறதாகவும் காணப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவருடைய திருரத்த திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை மேன்மையான பாதையிலே நடத்தி வந்திருக்கிறார். நாம் அவரை அறியாத பொழுதும் அவர் நம்மை அறிந்திராத மன்னாவினாலே நம்மை தேற்றி நடத்தி வந்திருக்கிறார். அதனாலே நாம் நம்முடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் அவரை எப்பொழுதும் போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். சமாதானத்திலும் ஜீவனிலும் அவரை போற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அவரை நாம் போற்றுகிற பொழுதெல்லாம் நாம் ஒரு காரியத்தை நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஒரே பிள்ளைகள், ஒரே உடலின் பல்வேறு உறுப்புகளாய் இருக்கிறோம். இப்படி ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தையும் சதையையும் தந்து நமக்கு ஜீவனையும் உடலையும் தந்திருக்கிறது போல நாமும் நம்முடைய சரீரத்தையும் நாமும் நம்முடைய இரத்தத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லாவற்றையும் பிற நன்மை பெறும்படியாய் செலவழிக்கிற பொழுதெல்லாம் அவருடைய உடலும் இரத்தமும் திருத்தனமாய் மாறுகிறது போல நம்முடைய உடலும் இரத்தமும் புனிதமடைகிறது, திருவுடல் திரு இரத்தமாகிறது. இப்படித்தான் ஆண்டவரை போல நாம் மாறுகிறோம். ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும். அதனால் தான் ஆண்டவருடைய திருவுடலும் திரு இரத்தமும் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும். அதனால் தான் அவர் நம்மை அவரது சாயலாகவும் பாயவனாகவும் படைத்து நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக்கி இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அப்பா இதாவே நல்ல நாளுக்கும் மேன்மை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்குமா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வேத வசனம் எங்களோடு கூட இடைபெற்று ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வை தந்திருக்கிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மையான மேன்மையான காரியங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. கடின காலத்திலும் எளிவுற்ற நாட்களிலும் ஆண்டவரே, பற்றியோடு கிடந்த நாட்களிலும் தகித்திருந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் கருமடி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அதற்காகவே பாதுகாத்து நடத்தி இருக்கிறீங்க. அதனாலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுடைய சமாதானத்திலே போற்றுகிறோம். எங்களுடைய உயிரிலே போற்றுகிறோம். எங்களுடைய எல்லா நன்மை தனங்களிலும் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களை அடுத்திருக்கிறவர்களும் அடுத்த ஜீவராசிகளும் ஆண்டவரே ஒரே உடலின் பல்வேறு உறுப்புகள் என்கிறதனை உணர்ந்து ஆண்டவரே எங்களுடைய உடலையும் எங்களுடைய இரத்தத்தையும் ஆண்டவரே அடுத்தவர் வாழ்வு வரும்படியா, எங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் வாழ்வு வரும்படியா, எங்களுக்கு அனுப்பப்பட்டவர்களிடத்தில் அவர்களுக்கு வாழ்வை தரும்படி தேவரே எங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவரே இரத்தத்தையும் ஆண்டவரே உம்மை போல பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.